அனைவருக்கும் வணக்கம். தலைகீழாக மாறப்போகும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்ற வகையில் சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுதுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சனி வக்ரம் பெறுவது நன்மை என்றாலும் தருணங்களுடைய முற்பகுதியில் சனி பார்வை இருப்பதால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விற்ற சொத்துக்களால் வில்லங்கங்கள் வரலாம், அதனால் கவனமாக இருப்பது நல்லது. விருப்ப ஓய்வில் உத்தியோகத்தில் இருந்து விலகி வந்தவர்கள் மீண்டும் வேறு வேலையில் சேர வாய்ப்புகள் வரலாம். பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் தானாக நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்க இருக்கு. சனீஸ்வர வழிபாடும் அங்காரக வழிபாடும் நன்மைகளை தருங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி நிலை அகல இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு அதிகரிக்க இருக்கு. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சஞ்சலத்தை நீக்கும்.